Hi everyone, this is Arul from Joe's IAS Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குட் நியூஸ் டு ஆல். எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா எல்லாருமே இந்த 4 கண்டென்ட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்துலாம். 4 AM லைவ் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் மேப் ஸ்டடி டீட்டெயில், ஃபார்முலா சிஎஸ், டெலகிராம் குவிஸ். இந்த 4 தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. ஒரு அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 3 பசங்க. அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 பசங்களுமே நான் ஃபாரின் வேலைக்கு போகிறேன்டா, என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை என்ன பண்ணுறேன், 3 பேருக்குமே ஈக்குவலாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா? அதை நீங்கள் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டார். 3 பசங்க என்ன பண்ணிட்டாங்க, அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பையன் என்ன பண்ணுறான்னு சரி அமௌண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அமௌண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அப்போ அப்பா வரதுக்கு நம்ம ஏதாவது ஓனாக பிஸ்னஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கொஞ்சம் டெவலப் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் ஏர்ன் பண்ணுறாரு, அதை டபுள் மடங்கு ஆக்குறாரு, ட்ரிபிள் மடங்கு ஆக்குறாரு, டெவலப் பண்ணிட்டாரு. செகண்ட் பையன் என்ன பண்ணுறான்னு ஐயோ அப்பா அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டை நம்ம எதாவது பண்ணிட்டோம் அப்போ ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம சேஃபாக என்ன பண்ணலாம், பேங்க்கில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் போட்டு வைக்கிறாரு. அது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது, அது மூலமாக ஏர்ன் பண்ணுறாரு. தேர்ட் பர்சன் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா ஐயோ நம்ம அப்பா நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்பை என்ன பண்ணலாம், பத்திரமா நம்ம வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா அப்பா நம்மளை அடி வெளுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அதை பத்திரமா மூட்டை கட்டி ஒரு பெட்டியில் வச்சு லாக் பண்ணிட்டு அமைதியாக தூங்குறான். 1 year ஆச்சு, 2 year ஆச்சு, 3 year ஆச்சு. அவங்க டேடி கம்பேக் வராங்க. 3 பசங்க கூப்பிட்றாங்க, டேய் இங்கே வாங்கடா அப்படின்ட்டு. 3 பசங்களும் வராங்க. உடனே அமௌண்ட் கொடுத்தல என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்குறாங்க. அப்போ நான் நீங்கள் அமௌண்ட் கொடுத்ததை டபுள் மடங்கு ஆக்கியிருக்கேன், ட்ரிபிள் மடங்கு ஆக்கியிருக்கேன், நீங்கள் அமௌண்ட் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணி அதை டெவலப் ஆகி இந்த இருக்குங்க அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அவங்க அப்பா மோர் ஹாப்பி டு பர்சன். அவர் என்ன பண்ண பார்த்துட்டு நீ கண்டிப்பாக நீ பொழைச்சிப்பா, நீ கரெக்டான டைமில் கரெக்டான வேலை பார்க்குற, பொழைச்சிப்பான்னு சொல்லிட்டாரு. செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா செகண்ட் பாயிண்ட்டை கேட்குறாரு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் கொடுத்ததை நீங்கள் எதுவும் சொல்லுவீங்கன்னு நினச்சி பேங்க்கில் போட்டு வச்சா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. சரி ஓகே, நீயுமே கொஞ்சம் பிழைக்கிறதுக்கு உனக்கும் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட் பாயிண்ட்டை கேட்குறாரு. தேர்ட் பாயிண்ட் என்ன பண்ணால் நீங்கள் என்ன அடி வெளுத்துருவீங்க, ஆனால் அதுக்கு பயந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படியே மூட்டை கட்டி உள்ளே வச்சிட்டேன், அது இந்த இருக்குது உங்கள் அமௌண்ட் அப்படின்னு எடுத்து கொடுக்கும். உடனே எங்கள் அப்பா சொல்கிறாரு, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, உங்களோட தனித்திறமைகள் நான் அனலைசிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது கொடுத்தேன். இப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பையன் பொழைச்சிப்பான், என்ன வேலை விட்டாலும் பொழைச்சிப்பான். 2வது பையன் அவனால் சர்வே பண்ணுற அளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். தேர்ட் பையன் என்ன பண்ணணும்னு தெரியவே தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கான். நம்மளுமே எந்த நேரத்தில் என்ன பண்ணணும், எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கும்பா. நமக்கு டைம் ரொம்ப 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 ஷார்ட்டாக தான் இருக்குது. நம்ம காமெடி எக்ஸாம் பொறுத்தவரை எல்லாருமே சார் ஒரு 100 days கிளியர் பண்ணிடலாமா, 90 days கிளியர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அந்த 90 days 45 days கூட கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீ எஃபர்ட் போடுற அப்படிங்கிறத பொறுத்து தான். ஓகேவா? உங்களுக்காக எஃபர்ட் போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எந்த அளவுக்கு எஃபர்ட் போனால் எல்லாருமே நான் லைவ் டெஸ்ட்டு கேட்டிருந்தேன். பாதி பேர் நான் ஒரு 30-40% 4 AM எனக்கு ஓகே சார், 4 மணிக்கு எனக்கு ஓகேவா இருக்கும், 4 மணிக்கு எப்படின்னா ஃபுல் டே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. நிறையா ஸ்டூடெண்ட் 60% ஸ்டூடெண்ட் 8 o'clock, ஏன்னா அவங்க ஒர்க்கிங் கண்டிஷனை பொறுத்து சொல்லியிருந்தாங்க. 8 o'clockனா எனக்கு கரெக்டாக இருக்கும், டே ஃபுல்லாக படிப்பேன், ஈவினிங் டெஸ்ட் ஆட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காகவே 8 PM இப்போ லைவ் டெஸ்ட் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஆனால் இப்போ 4 மணிக்குமே ஒரு லைவ் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். எல்லாருமே கிடைக்கிற டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யூட்டிலைஸ் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதான் இருக்கும். நமக்கு டைம் அப்படிங்கிறது ஒரு 100 days இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 100 days இப்படின்னு சொடக்கு போட முடியாதுன்னா போயிடும். அதனால் தேவையில்லாத யோசிக்காதீங்க. இன்றைக்கி பெரிய பிளான் 1 மாதம் 10 நாள் இது தேவையில்ல. நாளைக்கு நீ என்ன பண்ண போகிற, 4 டாபிக் முடிக்க போறியா, 3 டாபிக் முடிக்க போறியா, அந்த 3 டாப்பிக்கை நோட் பண்ணு. அந்த 3 டாபிக் எங்கெங்கே இருக்குது அதை முதல்ல நான் நைட்டே எடுத்து வை. மறுநாள் காலேஜ் அந்த 3 டாப்பிக்கு படிக்க முடியும், அதை டிக் பண்ணு, போதும். அதை தான் நீ வேறு எதுவுமே படிக்க வேணாம். நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு 1 மாதம் 10 நாள் 30 நாள் பக்கமாக போட்டு வீடு ஃபுல்லாக சாட் ஓட்டிட்டு தேவையில்லாத விஷயம். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு நாளுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரே ஒரு நாளுக்கான பிளானு, அது ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, தெளிவாக படிங்க. அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு அதுக்கான PYQ கொஷின்ஸ், அதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின், இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணி உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே கேட்டிங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக எஃபர்ட் போட்டு தான் ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 AM லைவ் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இப்போ 8 o'clock போய்கிட்டு இருக்கு. இந்த 4 AM லைவ் இன்ஃபர்மேஷன் இது என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக எல்லாமே ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு சில சப்ஜெக்ட் சாயில் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இது எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ சாயில் மெக்கானிக்ஸ்லாம் அந்த ஃபார்முலா சீரிஸ் போனதுக்கப்புறமே எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், சார் அந்த ஃபார்முலா படிச்சு நான் கொஸ்டின் அவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது, யூடியூப் கமெண்ட்ஸில் பார்த்து அவ்வளோ இதுக்கு போட்டிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி டு சி திஸ் ஆல். எல்லாருமே பயங்கரமாக ஆனால் ஒருத்தவங்க நம்ம எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம்,
பார்த்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் போக பார்ப்போம். ஒரு வீடியோ பார்த்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற மனசு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வரதில்லை. ஏன்னா கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நிறையா கால் பண்ணுறீங்க, சார் அந்த சீரியஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மிஸ் பண்ண மாட்டோம், ஃபாலோ பண்ணுறோம் சொல்லிட்டு. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த 4 AM என்ன பண்ண போகிறோம்ச்சுன்னா, நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற சப்ஜெக்ட், சார் இது படிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் என்கிட்ட கேட்குறது ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு 25 மார்க் வந்து ஏஇக்கு இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இந்த 2 சப்ஜெக்ட்டுமே வந்து 2 சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு எது டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அதிகமாக எது ஓட்ஸ் வருதோ அந்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். டெய்லி மார்னிங் 4 o'clock லைவ், ஒரு 1/2 hour to 45 minutes. இந்த 4 o'clock ஏன் எந்திக்கணும் சார்? அந்த லைவ் நான் வந்து 6 மணிக்கு பார்த்துக்கலாமா, 8 மணிக்கு பார்த்துக்கலாம்ல? நீங்கள் 4 மணிக்கு லைவ் போட்டு போங்க, நான் ஈவினிங் 10 o'clock பார்த்துக்க போகிறேன், இல்லை நைட் 10 o'clock பார்த்துக்க போகிறேன். எதுவுமே இல்லை. ஏன்னா 4 மணிக்கு நீ எந்திக்கிறியா, நீ இதோட ஏஇ கிளியர். நீ 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 28 days நீ ஃபாலோ பண்ணு. உனக்கு நான் காலையில் 4 மணிலேருந்து 7 மணி 8 மணி வரைக்கும் நீ என்ன படிக்கிறியோ அதான் வந்து 90% ஆஃப் அந்த டேயில் நீ படிக்கிறதுக்கான சிலபஸ். அந்த 4 மணிக்கு நீ எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சோம்னா மைண்ட் அவ்வளோ ரிஃப்ரெஷ்டாக இருக்கும். உனக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. எல்லாரும் தூங்குறப்ப நீ எந்திரிச்சு வேலை பார்க்கும் போது தான் ஏதோ நிறையா கோர்ஸ் இருக்குது. நீ காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஆரம்பிச்சோன்னா உன்னை நீயே அனலிசிஸ் பண்ண ஆரம்பிப்ப. நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். 24 hours ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு ஒரு வாரம் பாருங்களேன், என்னடா டைம் பத்த மாட்டேங்கின்னு சொல்லிட்டு வேமா ஹரிபரி எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி. அதே 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரே ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த 4 மணி டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு நிறைய 24 hours ஒன்று 48 hours இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ டைம் இருக்குது, என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்க ஆரம்பிப்போம். அதுக்காக தான் அந்த 4 மணி லைவ் அப்படிங்கிறது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ண லைவை நான் கொண்டு வரேன். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக 4 மணிக்கு கனெக்ட் பண்ணுவோம். 4 to 4:30 1/2 hour தான், ரொம்ப நாள் இல்லை. 1/2 hour அப்புறம் நீங்கள் உங்கள் ருட்டீன் படிக்கிற வேலைங்களை பாருங்கள். அந்த 1/2 hour ஒரு சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கிற போர்ஷன், இல்லாட்டா உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற போர்ஷன், ஸ்ட்ரென்த் ஜியோ டெக்னிக்கல் ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இந்த 2 சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 classes 25 days வந்து அந்த யூனிட்டை பக்காவாக நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன். ஓகேவா? அந்த யூனிட்டை உங்களுக்கு நான் பக்காவாக முடிச்சு கொடுத்துறேன். அதை தான் நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க வேணாம். அதிலே பிவைக்யூ கொஸ்டின்ஸ் எல்லா சீரியஸுமே சால்வ் பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா? அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை ஆர்டராக அதை அந்த ஒரு யூனிட்டை குறித்து நீங்கள் யோசிக்கவே வேணாம். அதில் ஃபுல் மார்க் இருக்கணும் என்னோட பொறுப்பு, அவ்வளோதான். ஓகேவா? ஆனால் 4 o'clock நீங்கள் எந்திக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட பொறுப்பு. நான் 4 o'clock எந்திரிச்சு லைவை கனெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருவேன். உங்களுக்காக நான் எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்கள் கரியருக்காக நீங்கள் எஃபர்ட் போட ரெடியாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் கூட 4 o'clock நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான கெரியரை நான் அமைச்சு கொடுக்குறது என் பொறுப்பு. ஆனால் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணுற வேலையெல்லாம் உங்களோட தான். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான வழியை நான் ஆயத்தப்படுத்தி கொடுப்பேன். ஆனால் அந்த வழியில் கரெக்டான வேலை டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2026 ஏஇஎன்ஜிடிஓ கிளியர் பண்ணலாம்பா. அதே மாதிரி செகண்டு, உங்களுக்கு மேப் ஸ்டடி கிளாஸுமே வந்து ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. என்ன கிளாஸ் படிக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு ரெகுலராக போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு டீ பிரேக்லையோ இல்லாட்டா உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகலை, ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது, இல்லாட்டி ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் நான் மாற்றணும் அப்படிங்கிற கேப்பில் ஸ்க்ரோல் பண்ணுற கேப்பில் ஒரு 5 minutes நீங்கள் கேளுங்க. நீங்கள் எழுதுறீங்க எழுதலை அதெல்லாம் ரெண்டாவது. அது ஜஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மைண்டில் தெளிவாக அதை ஏற்றிடுவேன். அந்த 5 to 10 minutesக்குள்ளே அந்த மேப் ஃபுல்லாக அதில் உள்ள என்ன கண்டென்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதனால் தாண்டி நீங்கள் எதுவுமே பார்க்க வேணாம். இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் டெய்லி 10 o'clock நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனலில் வருதுப்பா, யூடியூப் சேனலில். அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தாலே உங்களுக்கு போதும். தேர்டு, ஃபார்முலா சீரியஸ் ஆல்மோஸ்ட் 20 sheets கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நாளைக்கு கழிச்சு 3 நாள், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் உங்களுக்கு ஃபார்முலா ஷீட் வராது. இந்த 20 sheets அப்படிங்கிறது ஜியோ டெக்னிக்கல் பக்காவாக முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 150 ஃபார்முலாஸ் கிட்டே இருக்குது. 150-200 நியர்லி ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் இந்த 3 நாளில் பக்காவாக ரிவைஸ் பண்ண போகிறீங்க. இதான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு 7 sheet பிளான் பண்ணுங்கள். 3 நாளில் 21 sheet 20 sheet பக்காவாக முடிச்சுட்டு அதை ரிவைஸும் பண்ணி முடிச்சிடலாம். அதனால் அதுக்கு யோசிக்கவே கிடையாது. அதனால் இந்த 3 நாள் உங்களுக்கான டைமு வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளும் பக்காவாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு மண்டேலேருந்து ஆல்டர்னேட் சப்ஜெக்ட் கொண்டு போகலாம். மண்டேயில் 2 சப்ஜெக்ட் நான் பிளான் பண்ணியிருக்கேன். சர்வே கம்மியாக தான் இருக்குது, வேகமாக முடிச்சிடலாம். சர்வே அடுத்து எஸ்ஓஎம், இந்த 2 யூனிட்டில் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி சொல்லுங்கள். ஃபார்முலா சீரியட் சர்வே அப்படிங்கிறது ஒரு 8 sheetsக்குள்ளே தான் வரும். டக்குன்னு முடிச்சு போட்டு அடுத்த யூனிட் போயிடலாம். 2 யூனிட் முடித்தோம் ஒரு ஹோப் நமக்கு இருக்கும். அது ஓகே அப்படின்னா அது கன்டினியூ பண்ணலாம். அது முடிச்சுட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஃபஸ்ட்டு கொண்டு போங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? 4th, டெலகிராம் குவிஸ். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் தெரில, நம்ம டெலகிராமில் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சர்ச் பண்ணுங்கள். அதில் காலையில் 10 மணிக்கு நம்ம டெக்னிக்கல் குவிஸும்
அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் 6 o'clock வந்து வந்து குவிஸ் போர்ஷன்ஸும் வந்துகிட்டு இருக்கு. அது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே ஜிஎஸ்க்கு அதில் மோஸ்ட்லி போகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பிவைக்யூ பேஸ்டாக இல்லாட்ட வந்து பேசிக் கண்டென்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி தான் போடுறாங்க. அது ரெகுலராக ஃபாலோ பண்ணால் ஜிஎஸ்க்கு நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க. நீங்கள் மக்கப் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும், அதை உட்காந்து தரோ பண்ணணும்னு சொல்ல. ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். ஜிஎஸ் நம்ம டெக்னிக்கலை பொறுத்து நிறைய பேர் எடுக்கவே மாட்டோம். அதனால் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவாப்பா? இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் இந்த 4 விஷயங்களும் ஃபர்தராக நான் மூவ் பண்ணலாமா, இல்லாட்ட நீங்கள் எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்களும் நான் எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக யோசிப்பேன். ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து நான் மூவ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட எல்லா எஃபர்ட்டுமே உங்களுக்காக மட்டும்தான். இந்த டிஎன்பிஎஸ்சி 2026 ஏஇ வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவாக சார் நான் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் இவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் போடுறாங்க. அந்த ஒரு வார்த்தையை அந்த ஆகஸ்ட் 3 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து கேட்கணும். கேட்டதுக்கப்புறம் தான் வந்து இவ்வளோ எஃபர்ட்டுக்கான ஒரு வேல்யூபிளான வார்த்தையாக எனக்கு இருக்கும். எல்லாம் வந்து நான் உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்களுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.